ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா தனுஷ்கோடி. அப்படி பார்க்கும்போதே பாருங்கள், ஒரு அழகான வியூ, சுற்றி கடல், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஏன்னா நம்ம வேனில் போகிறோம், ஸோ நம்ம தங்க முடியாது. ஸோ நான் வேனில் போகும்போதே ரசிச்சுட்டே போன ஒரு பிளேஸ் தான். நீங்களும் பார்த்து ரசிங்க. உங்களுக்கு என்ன அதில் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம பாலம், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் கடல். அந்த மேகமும் அந்த கடலும் ஒன்றா ஜாயிண்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக தனுஷ்கோடி வர மாதிரினா வரும்போது அந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு பார்க்க 2 கண்ணு போதாது, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? நிறைய சின்ன சின்ன கப்பல் நிறையா இருக்குது. அப்படியே குட்டி 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 அழகாக, ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா பாருங்களேன் நீங்களும். இந்த மாதிரி பிளேஸ்லாம் இறங்கி நின்று பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே அழகான ஒரு பிளேஸ். கடலுக்குள்ளே இறங்காமலே கடலை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளை மாதிரி நிறைய சுற்றுலா பயணிகள் தான் அந்த கடலை அதிகம் பார்க்குறாங்க. பாருங்களேன், நாங்கள் வெயில் டைம் போனதால் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதால கீழே நடக்க முடியல. நாங்கள் கோவிலுக்கு போனதால் செப்பல்ஸ்லாம் போடாமல் போயிட்டோம். வேக வேகமாக ஓடி போய் பார்த்தோம். அந்த எவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சோ, நாங்கள் அந்த கடலுக்குள்ளே போயிட்டோன்னே அவ்வளோ ஒரு சில்னஸ், அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நிஜமாகவே மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா தனுஷ்கோடி பயணம். பாருங்கள் அந்த கடல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீழே ₹1 காயினை போட்டால் கூட அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது தண்ணி. ரொம்பவே செம்மையாக இருக்குங்க.